இப்போ அரோரா கூட பேசினதுக்கு அப்புறமா கமர்தீனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, நேராக போய் பார்வதியை கூப்பிட்டு கேட்குறாரு, நான் அப்படிலாம் பேசும்போது நீ என்னை தடுத்துருக்கலாம்ல, நீ ஏன் என்னை தடுக்கலை, நீ பேசாமல் தானே நின்ன அப்படின்ன உடனே, ஓஹோ அவகிட்ட பேசிட்டு வந்தோடனே உன்னோட டோனே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் கமர்தீன் கிட்ட பேசுகிறாங்க. கமர்தீனை பார்க்குறதுக்கு பார்த்தா இந்த மாமியார் மருமகள் 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற பையன் மாதிரி இருக்குது. கமர்தீனோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாரு. உடனே அங்கே பேசிட்டு வந்தோடனே உன்னோட டோனே சேஞ்ச் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அவள் சொன்னால் நீ யோசிக்காதடா, நீயா யோசிடா, சொந்தமாக யோசிடா, உங்ககிட்ட யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை மைண்டில் எடுத்துகிட்டு நீ அனலைஸ் பண்ண அந்த சுச்சுவேஷனை அப்படின்னு சொல்லிட்டு அரோரா பார்வதி சொல்கிறாங்க. உடனே கமர்தீன் சொல்கிறாரு, இல்லை நீ தடுத்துருக்கணும் தானே அப்படின்னு. உடனே பார்வதி கேட்குறாங்க, என்ன உன் கையை பிடிச்சி இப்படி புஷ் பண்ணியா தடுக்க முடியும், ஜஸ்ட்டு கேட்க தான் முடியும், நான் உன்கிட்ட சொல்ல தாங்கடா செஞ்சேன், நான் உன்னை தடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லை அந்த மாதிரி புஷ் பண்ணி தான் நீ தடுத்துருக்கணும், நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீ அப்படி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் சொல்கிறாரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அவள் அந்த மாதிரி உன்கிட்ட இன்புட் கொடுத்து உன்னை அனுப்பியிருக்காடா, அதனால் நீ இப்படி சொல்கிற, நான் உண்மையிலே உன்னை தடுக்க தான் செஞ்சேன். இன்னொன்று என்னென்னா, திவ்யா பேசும்போதும் அது ரம்யா பேசும்போதும் உனக்கு உண்மையிலே கோவம் வந்துச்சுன்னு தானே, உன் மனசில் உள்ள எண்ணத்தை தானே நீ பேசுன, அப்போ அது கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு கமர்தீன் வந்துட்டு கேட்குறாரு, நீ என்னை வச்சு கேம் ஆடுறியா பாரு அப்படின்னோடனே பாரு வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, ஹே என்னடா என்னை பார்த்து இப்படி கேட்குற, இனிமேல் இந்த மாதிரி கேட்காத அப்படின்னோடனே கமர்தீன் வந்து அதை ரொம்ப கன்வின்ஸ் ஆகலை. உடனே நான் அப்படியே பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீனை வந்து திருப்பியும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் மார்னிங் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேரும் டான்ஸ் ஆடுறதுக்கு ஏதோ கூப்பிடுவாங்க. அப்போ வந்து கமர்தீன் சொல்லுவார், இல்லை எல்லோரும் பார்க்குறாங்க அப்படிம்பாரு. உடனே இல்லை எல்லோரும் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊர் வாயை நம்ம அடிக்க முடியாது, எல்லோரும் ஏதாச்சும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சொன்னோடனே அதெல்லாம் உண்மையாயிடுமா, அம்மி அரைக்கிற இடத்துல வச்சுட்டு சொல்லுவாங்க, அவங்க சொன்னோடனே அதெல்லாம் உண்மையாயிடுமா, நீ அதெல்லாம் பற்றி கண்டுக்காத, நீ பாட்டுக்கு பேசு, இல்லை கேம் இதாகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் சொல்லுவார். அப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் தப்பு, ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கமர்தீன் சொல்கிறாரு, என்னோடய கேம் ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவரும் பின்னாடி போகிறாரு தான். பட் அவர் பவுண்டரி செட் பண்ண ட்ரை பண்ணும்போதெல்லாம் பாரு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால பிரச்சனை இல்லை, எல்லார் வாயும் நம்ம அடைக்க முடியாது இப்படி சொல்கிறாங்க. எல்லார் வாயும் அடைக்க முடியுதோ முடியலையோ, ஏற்கனவே கானா வினோத் அண்ணா அட்வைஸ் பண்ண மாதிரி இவங்க எவ்வளோ வேணால் அந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ பண்ணிக்கலாம், அது வெளியில் போனதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். இப்போ கமர்தீனுக்கு ஒரு ஃபியர் இருக்குது, அது அவரோட கேம் அஃபெக்ட் ஆகும்னு ஃபியர் இருக்குன்னா அந்த ஸ்பேஸை பாரு கொடுக்கணுங்கிறது தான் அந்த இடத்துல கரெக்டாக. உங்களுடைய கமெண்ட்ஸ்